அந்த பெண் தான் ஓநாய் கும்பலிடம் வசமாக சிக்கிக்கொண்டோம் என்பதை புரிந்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு அங்கிருந்து தப்பிக்க வழி தெரியவில்லை. அவளால் அவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே அவர்களது பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயமான சூழல் ஏற்பட்டுவிட்டது. மெல்ல மெல்ல அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டாள். அங்கே அவளோடு சேர்த்து பல பெண்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. எல்லோரும் கருப்பு நிற உடை அணிந்திருந்தார்கள். எல்லோருடைய வலது கையிலும் W என்று பச்சை குத்தப்பட்டிருந்தது. ஒரு நாள் எல்லோரும் ஒரு பெரிய வளாகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அதில் அந்த பெண்ணும் இருந்தாள். அவளுக்கு அங்கே ஒரு அடையாள எண் கொடுக்கப்பட்டிருந்தது. அவளுக்கு அந்த இடமே மர்மமாக இருந்தது. அனைத்து பெண்களும் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லோரையும் வரிசையில் வர சொல்லி எல்லோருக்கும் உணவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் புதிதாக இருந்தது. அவள் மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் பழகி கொள்ள ஆரம்பித்தாள். அவள் உணவு பொட்டலத்தை வாங்கி கொண்டு ஓரிடத்தில் தனியாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அப்போது அவளுக்கு அருகில் ஒரு பெண் வந்து அமர்ந்தாள். அவள் அந்த பெண்ணிடம், "நீ இந்த இடத்துக்கு புதுசா?" என்று கேட்டாள். "ஆமாம்" என்றாள் அந்த பெண். "அதான் நீ பயப்படுறத பார்த்தாலே தெரியுதே. உனக்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் சரி, சாப்பாடு கொடுக்கும்போது அதை மறுக்காம வாங்கி சாப்பிட்டுடு. அதுக்கப்புறம் நமக்கு பசிக்குதுன்னு சொன்னாலும் சாப்பாடு தரமாட்டாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும்" என்று அக்கறையோடு கூறினாள். இங்க வந்ததுலேருந்து யாரையும் தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு என்றாள் அவள். ஒரு சில வினாடிகள் யோசித்த அந்த பெண், நம்மளை எதுக்காக ட்ரெயின் பண்றாங்க? எனக்கு இங்க இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல. இங்க இருந்து தப்பிச்சு போக ஏதாவது வழி இருக்குமா என்றாள். அந்த பெண் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, இப்போ கேட்ட மாதிரி இனிமே எப்பவும் கேட்காத. நம்ம எல்லார் உடம்புலையும் மைக்ரோஃபோன் வச்சிருக்காங்க. நம்ம என்ன பேசினாலும் எங்க போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீ பேசினாலும் நான் பேசினாலும் நம்ம 2 பேருக்குமே தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியுமா என்று கேட்க, மர்க்கையாதான். அதுவும் எப்படி? பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் தூக்கில் தொங்க விடுவாங்க. நான்லாம் அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் என்னோட எண்ணத்தையே மாத்திக்கிட்டேன் என்றாள். அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. "உன் பேர் என்ன?" என்று கேட்க, அதற்கு அந்த பெண், "இங்க நம்மளோட உண்மையான பேரை சொல்லக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட பேர் பாக்யஸ்ரீ. அது இவங்க எனக்கு வச்ச பேர். என்னோட நம்பர் 210. உனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? உன்னோட நம்பர் என்ன?" என்றாள் பாக்யஸ்ரீ. "எனக்கு சுபஸ்ரீன்னு பேர் வச்சிருக்காங்க. என்னோட நம்பர் 310 என்று சொல்ல, அந்த பெண் மகிழ்ச்சி அடைந்து, "அடடே, பரவாயில்லையே. நான் 210, நீ 310. நம்ம 2 பேருக்கும் நிறைய ஒத்துமை இருக்குல்ல. சரி, இன்னையிலேருந்து நான் உன்னை சுபான்னு கூப்பிடுறேன். நீ என்ன பாக்கியன்னு கூப்பிடு. ஓகேவா?" "ஓகேவா சுபா?" என்று சிரித்தாள். சுபா அவளை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்க, "எதுக்கு என்ன இப்படி பார்க்குற?" என்றாள் பாக்கியம். "இல்ல, உன்னால எப்படி இந்த இடத்துல இருந்து சிரிக்க முடியுது?" என்றாள் சுபா. "நீ இப்பதானே வந்திருக்க. போக போக நீயும் இந்த இடத்துக்கு பழகிடுவ. அதுக்கப்புறம் தெரியும் நாங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறோன்னு. இப்போ என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது" என்றாள். "அது இருக்கட்டும், நீ எப்படி இவங்க கைக்கு கிடைச்ச?" என்றாள் சுபா. "அது ஒரு பெரிய கதை. அதை சொல்லணும்னா இந்த ஒரு நாள் பத்தாது. அதை நான் பொறுமையா போக போக சொல்றேன். இன்னையிலிருந்து நீ எங்க கூட தானே தங்க போற. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறேன்னு சொல்லு. அதுதான் உனக்கு நல்லது. இங்க நமக்கு இருக்கிற ஒரே பிளஸ் என்ன தெரியுமா? அவங்க நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டாங்க. நம்மள ஒரு வேலைக்காரங்க மாதிரி நடத்துவாங்களே தவிர தரக்குறைவா நடத்த மாட்டாங்க. நாம அவங்க பேச்சு கேட்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது" என்றாள். அதற்குள் மணி அடிக்க இருவரும் எழுந்து சென்று விட்டார்கள். வெவ்வேறு பக்கமாக பிரிந்து சென்று விட்டார்கள். அதன் பிறகு அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அதே நேரம் மறுபக்கம் ஒரு பரபரப்பான இரவில் ஒரு பெரிய தனி அறையில் நந்தா மிகுந்த வருத்தத்தோடு அமர்ந்திருந்தான். அவன் கைகளில் ஒயின் கிளாஸ் இருந்தது. அதை இறுக்கி பிடித்தபடி கோபமாக ஒரே இடத்தை பார்த்து முறைத்து கொண்டே இருந்தான். நந்தாவுக்கு அருகில் அவனுடைய நண்பன் சூர்யாவும் அமர்ந்திருந்தான். "நிஜமாவே அந்த சேது செத்து போயிட்டானா? என்னால நம்பவே முடியல சூர்யா. அவனை யாராலையும் நெருங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி? உனக்கு வந்த தகவல் உண்மைதானா?" என்று நந்தா பல்லை கடித்து கொண்டு கேட்டான். "அட ஆமா நந்தா, அவன் செத்துதான் போயிட்டான். உறுதியான தகவல் தான் கிடைச்சிருக்கு. அந்த சேது செத்து போனது கூட பரவாயில்ல.
அவன் எப்படி செத்து போனான் தெரியுமா? ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கான். ஒரு பயங்கரமான மீன் தொட்டிக்குள்ள மீன்கள் கிட்ட மாட்டி செத்து போயிருக்கான். வெறும் எலும்பு மட்டும்தான் மிதந்திருக்கு. அந்த எலும்பு சேதுவோடதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சான் என்றான் சூர்யா. அவன் செத்ததை பத்தி கூட எனக்கு கவலை இல்லடா. கடைசியா நான் அவன்கிட்ட சொன்ன வேலை என்னாச்சு? அந்த டாக்டர் கதையை சேது முடிச்சிட்டானா இல்லையா என்று ஆக்ரோஷத்தோடு கேட்டான். அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. நீ சேதுவை பார்த்து எப்படியாச்சும் அந்த டாக்டரை கொல்லணும்னு சொல்லியிருந்த. கடைசியில நடந்ததே வேற. செத்து போனது சேதுதான்னு கண்டுபிடிக்க 2 நாள் ஆச்சுன்னு சொன்னல. அந்த அளவுக்கு அவனை கொடூரமா கொலை செஞ்சது யாருன்னு நினைக்கிற என்று கேட்க, யாரு என்று ஆர்வத்தோடு கேட்டான் நந்தா. நீ யார கொல்ல சொன்னியோ அந்த டாக்டர் சிம்மன் தான் என்றான். அதை கேட்ட நந்தா அதிர்ச்சி அடைந்து விட்டான். வாட்? அந்த டாக்டர் நம்ம சேதுவையே கொன்னுட்டானா? நோ, நீ பொய் சொல்ற. அப்படி இருக்கவே முடியாது. நம்ம சேதுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனோட பங்களாவுக்குள்ள அவனுடைய அனுமதி இல்லாம ஒரு காக்கா கூட நுழைய முடியாது. அவனை சுத்தி பாதுகாப்புக்கு அத்தனை பேர் இருப்பாங்க. அப்புறம் எப்படி அந்த டாக்டரால் அவனை கொண்டிருக்க முடியும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்றான் நந்தா. எனக்கும் உறுதியா தெரில நந்தா. ஆனா அந்த டாக்டர் தான் கொன்னு இருப்பான்னு எல்லாருமே திட்டவட்டமா சொல்றாங்களே. அவனை அந்த பில்டிங் பக்கத்துல பல பேர் பார்த்திருக்காங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாதுதான். ஆனா எதை வச்சு அந்த டாக்டர் மேல சந்தேகப்படுறாங்க தெரியுமா? அந்த டாக்டர் சேதுபதிக்கு எதிரான ஆதாரங்களை போலீஸ் கிட்ட கொடுத்திருக்கான் என்றான் சூர்யா. இப்போ அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்ல, என்னடா புரியாம பேசுற? சேது எத்தனையோ குற்றங்களை செஞ்சிருக்கான். ஆனா இது வரைக்கும் போலீஸ் கிட்ட சிக்கினதே கிடையாது. அது ஏன் என்று கேட்க, அப்போதுதான் நந்தாவுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது. என்னடா சூர்யா, இப்படி அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இத்தனை நாள் சேது சிங்கம் மாதிரி சுத்தினதுக்கு காரணமே அவர் செஞ்ச எந்த குற்றத்துக்கும் ஆதாரம் இல்லைங்கிறது தான். இப்போ திடீர்னு அந்த டாக்டருக்கு மட்டும் எப்படி ஆதாரம் கிடைச்சது என்றான். தொடரும். என்னடா சூர்யா, இப்படி அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இத்தனை நாள் சேது சிங்கம் மாதிரி சுத்தினதுக்கு காரணமே அவர் செஞ்ச எந்த குற்றத்துக்கும் ஆதாரமே இல்லைங்கிறது தான். இப்போ திடீர்னு அந்த டாக்டருக்கு மட்டும் எப்படி ஆதாரம் கிடைச்சது என்றான். அதுதான் பாஸ், அதுதான் யாருக்குமே புரியல. எல்லாருமே அதை பத்தி தான் யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் சேதுவுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இருந்ததில்ல. ஆனா இப்போ என்னடானா, அவன் செஞ்ச எல்லா குற்றத்துக்குமே அந்த டாக்டர் கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. எதுக்காக போலீஸ்காரங்க இத்தனை நாள் சேதுவை பிடிக்க முடியாம திணறிட்டு இருந்தாங்களோ அந்த வேலையை அவன் ஒரே நாள்ல பண்ணி முடிச்சிட்டான். இவ்வளவும் பண்ணவன் நிச்சயமா சேதுவை கொன்னு இருக்க மாட்டானா என்றான் சூர்யா. நந்தா தலையில் கை வைத்து யோசித்துக் கொண்டிருக்க சூர்யா மேலும் தொடர்ந்தான். நல்ல வேலை நந்தா, நீ அவன் கிட்ட பிசினஸ் டீல் எதுவும் வச்சுக்கல. அவன் செஞ்ச குற்றத்துல உன் பங்கு எதுவுமே கிடையாது. அதனால நீ தப்பிச்ச. இல்லனா இந்நேரம் போலீஸ் உன்னையும் குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருப்பாங்க என்றான். ஆடாச்சி, வாய மூடுறா. எவனோ ஒரு டாக்டருக்கு பறிஞ்சு பேசதான் உன்னை என் கூட வச்சிருக்கானா? என்கிட்டயே வந்து அவனோட புகழை பாடிட்டு இருக்கியே. அந்த டாக்டரை சமாளிக்கிறதுக்கு உன்கிட்ட வேற ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லு. தேவையில்லாம வளன்னு அவனோட புகழ் பாடாத என்று எரிச்சலோடு கூறினான் நந்தா. அவன் முகத்தில் ஒரு வெறித்தனமான புன்னகை இருந்தது. இதோ பார் சூர்யா, எனக்கு அந்த டாக்டர் சாகணும். அதுக்காக நான் என்ன விலை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அந்த ஓனாய் கும்பல் என்ன ஆனாங்க? அவங்க மூலமா நாம அவனை கொல்ல ட்ரை பண்ணோம் தானே? அவங்க என்ன சொல்றாங்க என்றான் நந்தா. கொஞ்ச நாளாவே அவங்க யாரையும் நம்மளால ரீச் பண்ண முடியல நந்தா. அந்த ஓனாய் கும்பலால நிச்சயமா சிம்மனை அழிக்க முடியும். ஆனா கடைசியா சிம்மனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஓனாய் கும்பலை சேர்ந்த சில பேர் இறந்து போயிட்டாங்க. போலீஸ் அவங்கள தீவிரமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்க சைலண்டா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்கள யாராலையும் ரீச் பண்ண முடியல. அவங்க இப்போதைக்கு சிட்டிக்குள்ள வர்றது ரொம்பவே டேஞ்சர்னு சொல்றாங்க என்றான். இதை கேட்டவுடன் நந்தாவின் இதயம் கோபத்தில் கொந்தளித்தது. சிம்மன் 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 சிம்மன், எங்க திரும்பினாலும் அவனோட பேரு தான் கேக்குது. எனக்கு அவன் பேரை கேட்கும் போதெல்லாம் அவமானமா இருக்கு. அவன் சாகுற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. என்னைக்கு அவன் இறந்துட்டாங்கிற செய்தி எனக்கு வருதோ அந்த நாள் தான் எனக்கு நிம்மதியான நாள் என்றான். சரி சரி, ஓனாய் கும்பலை நம்மளால ரீச் பண்ண முடியல. அட்லீஸ்ட் சிட்டியில இருக்கிற லோக்கல் தாதாக்கள் யாரையாவது முயற்சி பண்ணலாம்ல என்று கேட்க, என்ன நண்பா இப்படி கேட்குற? நம்ம ஊரோட மிகப்பெரிய டான் சேது தான். அவனே செத்து போயிட்டான். அதுக்கு அந்த டாக்டர் தான் வதந்தி பரவிட்டு இருக்கு. இந்த நிலைமையில எப்படி இந்த ப்ராஜெக்ட் லோக்கல் ரவுடிஸ் எடுத்துப்பாங்க சொல்லுங்க? அவங்க எல்லாரும் சிம்மன் பேரை கேட்டாலே நடுங்குறாங்க. அவன் பார்க்க தான் பால்வாடி மாதிரி இருக்கான். ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒரு பேய்த்தனமான சக்தி இருக்குன்னு பேசிக்கிறாங்க.
என்றான் சூர்யா. இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார்கள். மறுநாள் சிம்மன் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு தனது கிளினிக்கை விட்டு வெளியே வரும்போது அவனுடைய ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் நின்று கொண்டிருந்தது. சிம்மன் உடனடியாக அந்த காரை நோக்கி நகர்ந்தான். கதவை திறந்து கொண்டு உள்ளே ஏறி அமர்ந்து கொண்டான். அந்த காருக்குள் சிம்மனின் பழைய நண்பன் ஜாக் அமர்ந்திருந்தான். அவன் கையில் உயர்தரமான காஸ்ட்லி மது பாட்டில் ஒன்று இருந்தது. அவன் அதை சிம்மனிடம் நீட்டி குடிக்க சொன்னான். ஆனால் சிம்மன் அதை மறுத்துவிட்டான். வேண்டாம் ஜாக், எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியான சரக்கு குடிச்சு பழக்கம் இல்லை. பணக்கார வாழ்க்கைக்கு நான் இன்னும் பழகலை. இந்த மாதிரி விஷயத்துல அதை நான் பழகிக்கவும் விரும்பல. இதெல்லாம் எங்க டாக்டர் தொழிலுக்கு எதிரிகள். ஸோ இது எனக்கு வேண்டாம் என்றான். சரி, உனக்கு வேற என்னதான் வேணும், அதாவது சொல்லு என்றான் ஜாக். அதை விடு ஜாக், என்ன விஷயமா என்னை தேடி வந்திருக்க என்று கேட்க, ஏன் ஏதாவது காரணமா இருந்தா மட்டும்தான் நான் உன்னை தேடி வரணுமா? சும்மா ஒரு நண்பனை உன்னை பார்க்க வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா என்றான் ஜாக். சிம்மன் ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தான். அப்படி இல்ல ஜாக், நீ ஒரு கோடீஸ்வரன். கோடிக்கணக்கான சொத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அதோட நீ ஒரு பிசினஸ் மேன். ஒரு நிமிஷத்துக்கு கோடிக்கணக்கான டேர்ன் ஓவர் நடக்குது. அவசியம் இல்லாம நீ யாரையும் சந்திக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அப்படி கேட்டேன். நிஜமாவே நீ எந்த காரணமும் இல்லாம தான் என்னை பார்க்க வந்தியா என்றான். ஓ மை காட், நீ என்னை ரொம்பவே அவமானப்படுத்துற சிம்மா. நிஜமாவே நான் உன்னை ஃப்ரெண்ட்லியா தான் பார்க்க வந்தேன் என்றான் ஜாக். சாரி நண்பா, என்னோட வார்த்தைகள் உன்னை கஷ்டப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிடு என்று சொல்ல, நாங்க பிசினஸ் பண்றவங்க தான், எந்த காரணமும் இல்லாம யாரையும் பார்க்க போக மாட்டோம் தான். ஆனா இன்னைக்கு எங்க வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு காரணமே நீ தான். அதனாலதான் எங்க குடும்பமே நல்லா இருக்கு. உனக்கு ஏதாவது கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு தோணுச்சு. அதான் உன்னை தேடி வந்தேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு சிம்மா என்றான். இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரங்கள்ல ஒருத்தன் நீ. உன்கிட்ட நான் வேற என்ன கேட்க முடியும்? காசு தானே கேட்க முடியும் என்றான் சிம்மன். எனது காசா? நீ ஒரு அசாதாரணமான திறமை வாய்ந்த டாக்டர். உன் வாயிலிருந்து பணத்தை பத்தி கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நிஜமாவே உனக்கு காசு தான் வேணுமா என்றான். ஏன் ஜாக், எங்களை மாதிரி டாக்டர்கள் பணக்காரங்களா வாழணும்னு ஆசைப்படக்கூடாதா? அதுல என்ன தப்பு இருக்கு என்றான் சிம்மன். சாச்சா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சிம்மா. நிச்சயமா உன் ஆசையில எந்த தப்பும் இல்லை. அதுக்கான முழு உரிமையும் திறமையும் உன்கிட்ட இருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த கார் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னால் வந்து நின்றது. உள்ள வா சிம்மா, இங்கதான் உனக்கு நான் ட்ரீட் கொடுக்க போறேன் என்று சொல்லி சிம்மனை ஹோட்டலுக்குள் அழைத்து சென்றான். அங்கே வாசலில் நின்று கொண்டிருந்த ஊழியர்கள் ஜாக்கை வணங்கி வரவேற்றார்கள். வா சிம்மா, உனக்கு நான் இங்கேயே செப்பரேட்டா ரூம் அரேஞ்ச் பண்றேன். உனக்கு வேணுங்கிறத என்ஜாய் பண்ணி சாப்பிடு என்று சொல்ல, ஒரு நிமிஷம் ஜாக், தனி ரூம்ல சாப்பிட எனக்கு விருப்பம் இல்ல. அதோ அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு காலியான டேபிள் இருக்குல்ல, அங்க உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு மக்களோட மக்களா ட்ரீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கு நீ சம்மதிச்சாதான் நான் உன்னோட ட்ரீட்டே ஏத்துக்குவேன் என்று சொல்ல, ஓகே அப்புறம் உன் இஷ்டம் என்று சொல்ல, இருவரும் ஜன்னலுக்கு அருகில் இருந்த டேபிளில் சென்று அமர்ந்து கொண்டார்கள். ஜாக்கின் மெய்காப்பாளர்கள் 4 பேரும் அதற்கு அருகில் இருந்த டேபிளில் அமர்ந்து கொண்டார்கள். ஜாக் ஒரு சில உணவு வகைகளை ஆர்டர் செய்தான். அது ஒரு பிரீமியம் உணவகமாக இருந்தது. பொதுவாக சிம்மன் போன்ற எளிமையானவர்கள் உணவுக்காக அவ்வளவு பணத்தை செலவழிக்க மாட்டார்கள். தொடரும். ஜாக் ஒரு சில உணவு வகைகளை ஆர்டர் செய்தான். அது ஒரு பிரீமியம் உணவகமாக இருந்தது. பொதுவாக சிம்மன் போன்ற எளிமையானவர்கள் உணவுக்காக அவ்வளவு பணத்தை செலவழிக்க மாட்டார்கள். என்ன ஜாக், நீங்க ரெகுலர் கஸ்டமர் போல இருக்கே என்று சொல்ல, ஜாக் ஆச்சரியத்தோடு சிம்மனிடம், ஏன் அப்படி கேக்குற என்றான். இல்ல, நீ சொன்ன எந்த ஃபுட்டோட பேருமே எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா நீ என்னடானா படபடன்னு சொல்றத பார்த்தா ரொம்ப நாளாவே இந்த கடைக்கு நீ ரெகுலர் கஸ்டமர் மாதிரி தெரியுதே, அதனாலதான் கேட்டேன். அவனை பார்த்து லேசாக சிரித்தான். சிம்மா, எனக்கு உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே, உண்மையை சொல்லுவியா என்று சொல்ல, ஓ எஸ், தாராளமா கேளு ஜாக் என்றான் சிம்மன். உன்னோட ட்ரீட்மெண்ட்ல நீ ஏதாவது மாயாஜாலத்தை பயன்படுத்துறியா? இல்ல மருத்துவத்தை மட்டும் வச்சே நீ எல்லாரையும் குணப்படுத்தலைங்கிறது என்னோட அபிப்பிராயம், அதனாலதான் கேட்டேன் என்று சொல்ல, கரெக்டு தான், எனக்கும் மருத்துவத்தை தவிர மெட்டாபிசிக்ஸ் பத்தியும் கொஞ்சம் தெரியும். அதையும் பயன்படுத்தி தான் நான் வைத்தியம் பார்க்கறேன். இதை நான் சில கை தேர்ந்த மருத்துவர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் என்று சொல்ல, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். பாத்தியா, மெட்டாபிசிக்ஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. மேக்னா இன்டர்நேஷனல் கம்பெனி சமீபத்தில் சுந்தரி பியூட்டி கிரீம்னு ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சாங்க.
அதை பத்தி சமீபத்துல தான் கேள்விப்பட்டேன். அந்த கம்பெனில நீயும் ஒரு பார்ட்னர்னு கேள்விப்பட்டனே, அது உண்மையா என்றான். சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வா ஜாக். நீ அந்த கம்பெனில பார்ட்னர்ஷிப் வச்சுக்க ஆசைப்படுறியா என்றான் சிம்மன். அஃப்கோர்ஸ், நான் ஒரு பிஸ்னஸ் மேன். என்னோட நோக்கமே லாபம் சம்பாதிக்கிறது தான். இது மாதிரி அழகு சாதன பொருட்களுக்கு நம்ம மார்க்கெட்ல எப்பவுமே நல்ல வரவேற்பு இருக்கு. இன்னும் 6 மாசத்துல அந்த ப்ராடக்டோட விற்பனை ரொம்ப அதிகமா இருக்கும்னு தோணுது. இதுல திரைக்கு முன்னாடி இருக்கிறது மேக்னாவா இருந்தாலும் திரைக்கு பின்னாடி முதலாளியா இருக்கிறது நீதான்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உன்கிட்ட இதை பத்தி பேசுறேன் என்றான். வெரி குட் ஜாக், நீ பயங்கரமா ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா பார்ட்னர்ஷிப்புக்கு சான்ஸ் இல்லை. ஆல்ரெடி அந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. எதிர்காலத்துல புதிய தயாரிப்புகளை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேணா நீ முதலீடு பண்ணலாம் என்றான் சிம்மன். ஓகே சிம்மா, ரொம்ப தேங்க்ஸ் என்றான் ஜாக். அப்புறம் இன்னொரு விஷயம் ஜாக், நான் அந்த கம்பெனிக்கு பார்ட்னர்லாம் கிடையாது. அதுல என்னோட திறமையும் அறிவும் மட்டும்தான் இருக்கு. எந்த பணத்தையும் முதலீடா போடுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை என்றான் சிம்மன். அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர் மிஸ் மேக்னா கண்டிப்பா உனக்கு நெருங்கிய தோழியா தான் இருக்கணும், கரெக்டா என்றான் ஜாக். சிம்மன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். என்ன சிம்மா, எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? இவனுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? இதுவும் ஃபீல்டு ஒர்க்கில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான். அந்த கம்பெனியோட ஓனர் மேக்னா ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவளுக்கும் உனக்கும் நடுவில் என்ன சம்பந்தம்னு கேள்விப்பட்டேன். நீ சொல்லலைன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா என்றான் ஜாக். அதை கேட்ட சிம்மனின் இதயம் பலமாக துடித்தது. மேக்னாவுக்கும் சிம்மனுக்கும் இடையே இருக்கும் உறவை ஜாக்கால் யூகிக்க முடிந்தது. ஆனால் சிம்மன் அதை ஏற்கவில்லை. என்ன சிம்மா, சைலண்டா இருக்க? உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது லவ் தானே? அதனால தானே நீ அவளுக்கு இத்தனை ஹெல்ப் பண்ற என்று கேட்க, இல்ல ஜாக், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த பொண்ணு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். எங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை என்றான். அப்படியா? சரி சரி, அதை நான் நம்புறேன். ஆனா உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அணுகிட்ட சொல்லிட்டியா? இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா என்றான் ஜாக். அதற்கு சிம்மன் தெரியாது என்று தலையசைத்தான். அணுவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சிம்மா. நீ எத்தனை பேரோட வேணாலும் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருக்கிட்ட இருந்தும் நீ மறைக்க கூடாது. அதுதான் உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லது. உன்னோட ரிலேஷன்ஷிப்குள்ள நான் தலையிட மாட்டேன். அதே நேரம் உனக்கு நல்லது எதுவோ அதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீ மேக்னா பத்தின விஷயங்களை அணு கிட்ட சொல்லிடுறது தான் நல்லது என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது கருப்பு உடை அணிந்த ஒரு பணிப்பெண் சிறிய தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு அவர்களுக்கு அருகில் வந்தாள். அதிலிருந்த உணவுகளை ஒவ்வொன்றாக எடுத்து டேபிளில் வைக்க ஆரம்பித்தாள். அந்த உணவுகள் ஒவ்வொன்றும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வண்ணமயமாகவும் நறுமணத்தோடும் இருந்தது. பார்ப்பதற்கும் நுகர்வதற்கும் சிறப்பான உணவாக இருந்தது. சிம்மன் அந்த உணவுகளை சுவைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். இத்தனை விலை உயர்ந்த அற்புதமான உணவுகளை அவன் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. 10க்கும் மேற்பட்ட உணவுகளை மேசையில் வைத்த பிறகு அந்த பெண் இனிமையான குரலில், என்ஜாய் த ஃபுட் சார் என்றாள். அவளுடைய குரலை கேட்டவுடன் சிம்மன் ஆச்சரியம் அடைந்தான். அந்த குரல் அவனுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட குரலாக இருந்தது. உடனே அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தான். அங்கே சித்ரா தேவிதான் நின்று கொண்டிருந்தாள். அவன் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்து, சித்ரா, நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்றான். அவளும் அதிர்ச்சியோடு, டாக்டர் நரசிம்மன், நீங்களா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றாள். இருவரும் அந்த இடத்தில் சந்தித்துக் கொள்வார்கள் என்று இருவருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. ஏனென்றால் சித்ரா தேவி ஒரு கல்லூரி மாணவி. அவள் ஒரு பணிப்பெண்ணாக இருப்பாள் என்பதை அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதே நேரம் சிம்மன் ஒரு எளிமையான மருத்துவர். இத்தனை பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு அவன் வருவான் என்பதை அவளும் நினைத்து பார்க்கவில்லை. டாக்டர், நீங்க என்று ஏதோ சொல்ல வர, நான் என் ஃப்ரெண்டோட வந்தேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக என்னை இங்கே கூட்டிட்டு வந்தான் என்று சொல்லி கொண்டிருக்க, அதற்குள் யாரோ சித்ராவின் பெயரை சொல்லி மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருந்தார்கள். சரி டாக்டர், நீங்க சாப்பிடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாம் அப்புறமா பேசலாம் என்று சொல்லிவிட்டு பரபரப்போடு அங்கிருந்து நகர்ந்தாள். சிம்மன் அவளையே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். என்ன சிம்மா, இந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? யார் இந்த பொண்ணு என்று ஜாக் அப்பாவியாக கேட்க, அதற்கு சிம்மன், இந்த பொண்ணு பேரு சித்ரா தேவி. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு செலவு பண்ண அந்த பொண்ணு கிட்ட போதிய வருமானம் இல்லை. அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்துல நான் அவளுக்கு உதவி பண்ணேன். அதுல இருந்து அவளுக்கு என் மேல ஏதோ ஒரு மரியாதை.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்காக தான் பகுதி நேரமா இங்க வேலை செய்யறான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பொண்ணு என்றான் சிம்மன். சித்ரா தேவி அந்த தள்ளு வண்டியை சமையல் அறைக்கு தள்ளிச் சென்றாள். அது மதிய நேரம் என்பதால் அந்த ஓட்டல் மிகவும் பரபரப்பாக இருந்தது. சிம்மனுடன் பேசும் அளவிற்கு அவளுக்கு நேரம் இருக்கவில்லை. தொடரும். சித்ரா தேவி அந்த தள்ளுவண்டியை சமையல் அறைக்கு தள்ளிச் சென்றாள். அது மதிய நேரம் என்பதால் அந்த ஓட்டல் மிகவும் பரபரப்பாக இருந்தது. சிம்மனுடன் பேசும் அளவிற்கு அவளுக்கு நேரம் இருக்கவில்லை. அதே நேரம் சிம்மனும் ஜாக்கும் அந்த பெண்ணை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். சிம்மனுக்கு எதிரில் பல வகையான உணவுகள் இருப்பதை பார்த்து கொண்டிருக்க ஜாக் அவனிடம், என்ன சிம்மா பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு என்றான். டேய், இதெல்லாம் எப்படி சாப்பிடுறதுன்னு கூட எனக்கு தெரியலடா, நீ முதல்ல சாப்பிடு என்றான். இந்த சாப்பாடு எல்லாமே உனக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணுது, முதல்ல நீ சாப்பிடு, நான் உனக்கு ஜஸ்ட் கம்பெனி தரேன் என்றான் ஜாக். சிம்மன் ஒவ்வொரு உணவையும் சுவைக்க ஆரம்பித்தான். அவனுக்கு அந்த உணவுகளின் சுவை மிகவும் பிடித்து விட்டது. சிம்மன் தன் வாழ்நாளில் சாப்பிட்ட மிக உயர்ந்த தரமான உணவு இதுதான். அவன் அதையெல்லாம் விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்த போது திடீரென உணவகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களது மேஜையின் இடது பக்கத்தில் ஒரு நபர் ஒரு பணிப்பெண்ணுடன் தகராறு செய்து கொண்டிருந்தார். அது வேறு யாரும் அல்ல, சித்ரா தேவி தான். அந்த நபர் சித்ராவின் கையை பிடித்து இழுத்து கலாட்டா செய்து கொண்டிருந்தார். ஏய் வாடி, ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிற, வந்து இந்த சரக்க குடி, நாம ஒன்னா குடிக்கலாம், ஒன்னா சொர்க்கத்துக்கு போலாம், வா. நான் என்ன உன்கிட்ட காசா கேக்குறேன், குடிக்கிறதுக்கு கம்பெனி தானே கேக்குறேன், ஏன் என்ன புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துற, வா வந்து குடி என்று பிடிவாதமாக சொல்லிக் கொண்டே இருக்க சித்ரா தேவியோ, என்ன விடுங்க, என்ன விடுங்க என்று அவனிடமிருந்து விடுபட முயற்சித்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த மனிதன் அவளை விடுவதாக தெரியவில்லை. அவனுடைய மறு கையில் ஒரு வெள்ளை நிற ஒயின் கிளாஸ் இருந்தது. அது மிகவும் விலை உயர்ந்த ஒயின். பிடிவாதமாக அவன் அதை சித்ராவின் வாயில் ஊற்ற முயற்சி செய்தான். சித்ரா அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள். அங்கிருந்த பணக்கார வாடிக்கையாளர்கள் பலரும் அந்த காட்சியை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அதை சினிமா பார்ப்பது போல ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஓட்டலில் பெரும்பாலும் பணிப்பெண்கள் இது போன்ற பணக்காரர்களால் துன்புறுத்தப்படுவது சகஜம்தான். பணிப்பெண்களால் அவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. பெரும்பாலான பணிப்பெண்கள் தங்களது கோபத்தை அடக்கிக் கொள்ள கற்றுக்கொண்டார்கள். இதையெல்லாம் பொறுத்து போவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் சித்ரா தேவி அப்படி இல்லை. அவன் சித்ரா தேவியின் வலது கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தன்னுடைய இன்னொரு கையால் அவள் வாயில் அந்த மதுவை ஊற்ற முயற்சித்துக் கொண்டே இருந்தான். சித்ரா தேவி அதை தடுக்க முயற்சிக்கும் போது தெரியாத்தனமாக அந்த கிளாஸில் இருந்த மது அவனுடைய கழுத்தில் கொட்டிவிட்டது. உடனே அவனுக்கு கோபம் வந்து விட்டது. தனக்கு கீழ்ப்படியாத அந்த பணிப்பெண்ணை பார்த்து ஆத்திரம் அடைந்தான். ஏய் இடியட், உன்னெல்லாம் யார் இந்த வேலைக்கு சேர்த்தாங்க? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என் ட்ரெஸ் மேல இப்படி ஒயின் ஊத்திட்டியே, இதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கூட உன்னால இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கூட வாங்க முடியாது. உனக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்கலையா என்று சரமாரியாக அவளை பார்த்து திட்டினான். போதும் நிறுத்துங்க சார், உங்க ட்ரெஸ் வேணா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கலாம், ஆனா நீங்க ரொம்ப சீப்பான ஆளு என்றாள். எல்லோரும் அதை கேட்டு சிரித்து விட்டார்கள். அதனால் அந்த நபரின் கோபம் மேலும் அதிகரித்து விட்டது. அவன் கோபத்தோடு எழுந்து நின்றான். இப்போதும் அவன் அந்த பெண்ணின் கையை விடவில்லை. எங்க உன் மேனேஜர்? நீ மேனேஜரை கூப்பிடு, நான் அவர்கிட்ட இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்டுக்கிறேன் என்றான். அவருடைய குரலை கேட்டு சூப்பர்வைசர் வேகமாக அந்த இடத்திற்கு ஓடி வந்தார். பதட்டத்தோடு, என்ன சார், என்ன பிரச்சனை என்று கேட்க, என்னையா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க, இதுதான் நீங்க சர்வீஸ் பண்ற லட்சணமா? இந்த பொண்ணு என்னோட ஷர்ட் மேல ஒயினை கொட்டிட்டா, இது எவ்வளவு காஸ்ட்லி ஷர்ட் தெரியுமா என்று கத்தினான். சாரி சார், ஐ எம் ரியலி சாரி. இந்த பொண்ணு நம்ம ஹோட்டல்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா, அதனாலதான் அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார், கோவப்படாதீங்க. அந்த பொண்ணுக்கு நான் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க என்றார். அவர் அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டது மட்டுமின்றி சித்ரா தேவியையும் அவரிடம் மன்னிப்பு கேட்கும்படி சைகை செய்தார். நீ மன்னிப்பு கேட்டுட்டா உடனே நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடணுமா? உங்க சர்வீஸ் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு நான் ஒரு ரெகுலர் கஸ்டமர், இங்க நான் ரெகுலரா வந்து போறேன்னு உனக்கே தெரியும்ல. நான் அப்படி என்னையா சொல்லிட்டேன்? இந்த பொண்ணுக்கு ஃப்ரீயா ஒரு கிளாஸ் ஒயின் கொடுத்து குடிக்க சொன்னேன், அது கூட இவளால செய்ய முடியாதா? இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? இவளால இது மாதிரி ஒயினை வாங்க முடியுமா என்று கத்தினார்.
மன்னிச்சிடுங்க சார் என்று சொல்லிக்கொண்டே சூப்பர்வைசர் சித்ராவை பார்த்து, இதை பாருமா, சாரை பத்தி உனக்கு சரியா தெரியல. இவர் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். நம்ம பாஸ்க்கும் இவருக்கும் ரொம்ப நாளாவே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. தயவு செஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது என்றார். நான் எதுக்கு சார் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நீங்க என்ன சார் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் அவர் தலையிலே அடிச்சிருப்பேன். ஏதோ ஒரு மேல சரக்க ஊத்துனதோட நிப்பாட்டிக்கிட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க. என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று கோபத்துடன் கூறினாள். எனக்கு தெரியும் சித்ரா, இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்த ஹோட்டல்ல உன்கிட்ட வம்பு பண்ண ஒருத்தரோட தலையை அடிச்சு உடைச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கே தெரியும். பட் இங்க அப்படி பண்ண மாட்டேன்னு நீ உறுதியா சொன்னதுனால தானே உன்னை வேலைக்கே சேர்த்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போய் வேலையை பாரு போ என்றார் சூப்பர்வைசர். சித்ரா அமைதியாக நின்று கொண்டிருக்க அந்த நபர் கடுப்பாகி, ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ உடனே மேனேஜரை கூப்பிடு, நான் அவர்கிட்டே பேசிக்கிறேன். எனக்கு உடனே மேனேஜர் இங்க வந்தாகணும் என்றார் அந்த நபர். சூப்பர்வைசர் கோபமாக அவளை பார்த்து, எதுக்காக இந்த சீனை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க? உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க என்றார். அங்குள்ள வாடிக்கையாளர்கள் அனைவருமே மேல்தட்டு சமூகத்தை சேர்ந்த பணக்காரர்கள். அதனால் எந்த பின்னணியும் இல்லாத சாதாரண பெண்ணாக இருந்த சித்ராவை புண்படுத்தத்தான் ஆசைப்பட்டார்கள். விஷயம் மோசமாகிவிட்டால் அது யாருக்கும் பலனளிக்காது என்பதை உணர்ந்து கொண்ட சூப்பர்வைசர் சித்ரா தேவியை மன்னிப்பு கேட்க சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தார். நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது. அவர் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. அதனால நியாயமா அவர் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அதை கூட கேட்கல, என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு மட்டும்தான் சொல்றேன் என்று சித்ரா பிடிவாதமாக கூறினாள். ஓ, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னடி சும்மா நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காத, ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேளு என்று அந்த நபர் கடுமையாக கத்தினான். தொடரும். ஓ, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னடி சும்மா நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காத, ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேளு என்று அந்த நபர் கடுமையாக கத்தினான். சார் சார் சார், உங்களுக்கு வேணும்னா நான் வேற ஒரு பொண்ணு சர்வீஸ் பண்ண சொல்றேன் சார் என்று சூப்பர்வைசர் சொல்ல, நோ 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 நோ, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் என்று சொல்லிவிட்டு அவன் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து டேபிள் மீது வீசினான். இந்தா, இதை எடுத்துக்கோ. இன்னைக்கு ஃபுல்லா நீ எனக்கு மட்டும்தான் சர்வீஸ் பண்ணணும். வந்து என்ன சந்தோஷப்படுத்து வா என்று சொல்ல அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். சித்ராவும் மிகுந்த வெறுப்போடு அவனை பார்த்து முறைத்தாள். என்ன பாக்குற? இந்த பணம் பத்தலையா? இது பத்தலைன்னா சொல்லு, இன்னும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். ஆனா எனக்கு நீ தான் வேணும். எனக்கு உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுங்களை அடக்குறது தான் ரொம்ப பிடிக்கும் என்றான். சித்ராவுக்கு கோபம் நெருப்பாக பற்றி எரிந்தது. சித்ரா ஒரு இளம் வயது மாணவியாக இருந்தாலும் அவள் ஒரு பழமைவாத பெண். அவளால் இது போன்ற அவமானங்களை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவள் அந்த நபரை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். என்னடி முறைக்கிற? பெரிய பத்தினி மாதிரி வேஷம் போடுறியா? காசு பத்தலைன்னா சொல்லு, இன்னும் எவ்வளவு வேணாலும் தரேன். அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை தொட்டு பாத்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் சித்ராவை நெருங்கினான். அவளை தவறான இடத்தில் தொட நினைத்தான். இதற்கு மேலும் சித்ராவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. பொறுமையை இழந்த சித்ரா டேபிளில் இருந்த மது பாட்டிலை எடுத்து அந்த நபரின் தலையில் ஓங்கி அடித்தாள். பாட்டில் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கியது. அவன் தலையிலிருந்து ரத்தம் வழிந்தது. அந்த நபர் ஆ என்று அலறிக்கொண்டே தரையில் சரிந்து விழுந்தான். அந்த சம்பவத்தை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். சூப்பர்வைசரும் அதை கண்டு திகைத்து விட்டான். அவன் உடனே ஒரு டவலை எடுத்து வந்து அந்த நபரின் தலையில் ரத்தம் வழிந்த இடத்தில் அழுத்தி பிடித்தான். ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கைய வச்சிருப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லிக்கொண்டே தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். ஒரு கையால் தன் தலையில் இருந்த காயத்தை பிடித்து கொண்டே மறு கையால் சூப்பர்வைசரிடம், இதோ பாரு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்க மேனேஜர் இப்பவே இந்த இடத்துக்கு வந்தாகணும், இல்லனா நடக்கிறதே வேற என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அச்சச்சோ, இந்த ஆள் நம்ம மேனேஜருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே. மேனேஜர் இங்க வந்தா எல்லாமே பிரச்சனையாகிடுமே. விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாட்டை மீறி போயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே என்று புலம்பிக் கொண்டே என்ன செய்வது என்று தெரியாமல் சூப்பர்வைசர் யோசித்து கொண்டிருக்க, என்னையா அப்படியே நின்றுட்டு இருக்க? நீ போய் கூட்டிட்டு வரியா, இல்ல நான் போகட்டுமா? நான் போனேன்னா விஷயங்கள் இன்னும் மோசமாயிடும், பரவாயில்லையா என்று சொல்ல, வேணாம் சார், நானே போறேன், நான் போய் கூட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சூப்பர்வைசர் அங்கிருந்து விரைந்து சென்றான்.
சிறிது நேரத்திற்கு பிறகு 30 வயது மதிக்கத்தக்க ஒருவர் அங்கே விரைந்து வந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, அந்த ஓட்டலின் மேனேஜர் தான். மேனேஜர் தலையில் அடிபட்ட நபரை பார்த்தவுடன் பதட்டத்தோடு, நிலவன் சார், நீங்களா? என்ன சார் ஆச்சு? ஏன் தலையில டவல்ல சுத்தி இருக்கீங்க? வாட் ஹேப்பண்ட் என்றான். அட என்னப்பா, உங்க ஹோட்டல்ல சர்வீஸ் கொஞ்சம் கூட சரியில்லையே, கொஞ்சம் கூட என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, நீங்க சரியா ட்ரைனிங் கொடுக்கலையா என்று கேட்க, மன்னிக்கணும் சார், இந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க என்றான் மேனேஜர். என்னது மன்னிக்கணுமா? இந்த பொண்ணு என் தலையில பாட்டில வச்சு அடிச்சிருக்கா, எவ்வளவு ரத்தம் கொட்டியிருக்குன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் விட்டா என் உயிரே போயிருக்கும். இதுக்கு வெறும் மன்னிப்பு மட்டும்தானா? மன்னிச்சிட்டா எல்லாமே சரியாயிடும் நினைச்சீங்களா? என்ன வேணாலும் பண்ணிட்டு மன்னிப்பு மட்டும் கேட்டா போதுமா என்று கத்தினான். சரி சார், இப்ப என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க என்று சொல்ல, அந்த பொண்ணு என்னை அடிச்சதுக்கு நான் இந்நேரம் போலீஸை கூப்பிட்டேனா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்க ஹோட்டலோட பேரு தான் அனாவசியமா கெட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் என்றார். சூப்பர்வைசர் உடனே சித்ராவை பார்த்து, ஏய் சித்ரா, தயவு செஞ்சு இப்பவாவது நிலவன் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டுடு, இல்லனா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினாலும் அனுப்பிடுவாரு என்றார். ஆனால் சித்ரா இறங்கி வருவதாக இல்லை. முடியாது சார், நிச்சயமா என்னால மன்னிப்பு மட்டும் கேட்கவே முடியாது. அவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கான், இத்தனை பேர் கூடி இருக்கிற இந்த இடத்துல என்னை அவமானப்படுத்திருக்கான், என்கிட்ட அநாகரிகமா நடந்திருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படிதான் சார் பதிலடி கொடுக்கணும். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என்றாள். அவளுடைய பேச்சை கேட்டு கோபம் அடைந்த மேனேஜர், என்னடி என்னைய எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவர்கிட்ட போய் இப்படி பேசுற? ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா இந்த மாசம் உனக்கு சம்பளம் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, நான் உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ ஜெயில தான் கிடக்கணும் என்று சொல்ல, இதை கேட்ட சித்ராவுக்கு உள்ளுக்குள் லேசாக பயம் வந்து விட்டது. இந்த வழக்கை அவன் ஒருவேளை நிஜமாகவே போலீஸுக்கு கொண்டு சென்று விட்டால் ஒரு சில நாட்கள் அவள் சிறையில் தான் இருக்க வேண்டியிருக்கும். அப்படி நடந்தால் அவளுடைய அம்மாவை பார்த்து கொள்ள யாருமே இருக்க மாட்டார்கள். அதனால் வேறு வழியின்றி எரிச்சலோடு அவனிடம் சாரி என்றாள். அதை கேட்ட நிலவன் விஷமத்தனமாக புன்னகைத்து கொண்டு, சபாஷ், பட் சாரின்னு சொல்லிட்டா போதுமா? அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சா என்றான். அதற்கு மேனேஜர், இல்ல சார், இன்னைக்கு நீங்க பில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருந்தாலும் நீங்க எங்க பாஸ்க்கு வேண்டப்பட்டவர். எங்க பாஸ்க்கும் உங்களுக்கும் பிசினஸ் டீல் இருக்கு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசாக்காம பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க சார் என்றார் மேனேஜர். சிறிது நேரம் தயங்கிய நிலவன் சமரசமாக செல்லலாம் என்று முடிவெடுத்தார். சரி சரி, இவ்வளவு தூரம் ரெக்வஸ்ட் பண்றதுனால உங்க மன்னிப்பை நான் ஏத்துக்கிறேன். என்னோட பில்லை கேன்சல் பண்ணிடுங்க. ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணு என் மேல ஒயினை ஊத்திட்டா, அதை அவ தான் சுத்தம் பண்ணணும் என்றார். இதோ சொல்றேன் சார் என்று சொல்லிவிட்டு சித்ராவை பார்த்து, இங்க பாரு சித்ரா, நீ இவ்வளவு செஞ்சும் அவர் பெருந்தன்மையா உன்னை மன்னிச்சிருக்காரு. ஸோ அவர் சொன்னபடி அவர் கிளீன் பண்ணிவிடு என்றார் மேனேஜர். அதை கேட்டு சித்ராவுக்கு ஆத்திரம் வந்தது. ஒரு மேனேஜர் தன்னிடம் வேலை செய்யும் ஒரு பெண்ணை இவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துவதை அவள் விரும்பவில்லை. அவள் கோபமாக மேனேஜரை பார்த்து முறைத்தாள். என்ன பாக்குற? இல்லனா உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாருன்னு சொல்றான்ல, அது உனக்கு புரியலையா? போய் சீக்கிரம் கிளீன் பண்ணு, இல்லனா போலீஸ்க்கு நானே ஃபோன் பண்ணிடுவேன் என்றார். தொடரும்.